சார் இப்போ முக்கியமான அடுத்த ஒரு கேள்வி பார்த்துன்னு சொன்னால், தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு இன்றைக்கி வந்து பல்வேறு பார்த்த நீங்கள் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட, அது இல்லாமல் ரொம்ப கூலான ஒரு அரசியல்வாதிங்கிற பேரெல்லாம் வாங்கியிருக்கிறார். அது இல்லாமல் அவர் ஒரு பதிவை அடிக்கடி பதிஞ்சிட்டு வந்துட்டு வர்றாரு. நான் முக்குளத்தூருடைய பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து அது ஒரு அடிக்கடி பல இடங்களில் அந்த பதிவுகளை பதிவிச்சுட்டு வர்றாரு. இப்போ அவரை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அகமுடையோர் குலத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால அதை கேட்குறேன். இப்போ அவருடைய பதிவு எப்படி வந்து அது உண்மையிலே அவருடைய அகமுடையோர் அந்த முக்குளத்தோடைய அந்த குலத்தை சேர்ந்தவருங்கிற பதிவு சரிதானா? இல்லை, நான் அது மாதிரி கூலாக பதில் சொல்கிறேன். அகமுடைய சமுதாயத்திற்கு அவருடைய அமைப்பில் பெருசாக முக்கியத்துவம் எங்கேயும் கொடுத்த மாதிரி தெரியல. ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, சமீபத்தில் அவரோட லெட்டர் பேடில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு பூரா முன்னிறுத்தி அவங்களுக்கு பூரா சலுகை வேணும்னு ஒரு வைரலாக வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதில் அகமுடைய சமுதாயம் ஒதுக்கப்பட்டிருக்கேன். எந்த இடத்துல அகமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லவே இல்லையே. முதல்ல அவருக்கு அகமுடைய சமுதாயத்தை பற்றி தெரியுமானுங்கிறது தெரியல. சரி சரி. ஸோ அப்படிங்கிறனால அவரை இப்படி அகமுடைய சமுதாயத்திற்கு அவர் வந்து நீங்கள் திருப்பி ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறேன். முக்குளத்துக்கு நிறைய பேர் நாங்கள் தான் பிரதிநிதி சொல்லிட்டு தெரியாங்க. அகமுடைய சமுதாயத்து அவர்கள் சொல்ல முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்கா, என்னுடைய குடும்பத்திற்கு எனது தந்தை தலைவர், நிச்சயமாக பக்கத்து வீட்டுக்காரர் தலைவர் நான் ஏற்றுக்கிற முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு நட்பு ரீதியாக ஒரு எல்லாரும் பழகிற மாதிரி மாமா அந்த மாதிரிலாம் பேசிக்கலாமே ஒழிய என்ன செய்ய முடியாது. நாங்கள் அவங்கள்ட்ட போய் என் குடும்பத்துக்கு தலைவனாவான்னு சொல்ல முடியாது. அது சொல்கிறது வந்து அது எப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள். ஆமாம். அப்படிங்கனால அவங்க வந்து முக்குளம்னு சொல்லிட்டு போகட்டும், அகமுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் பிரதிநிதி கிடையாது. ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்க ஆசைப்பட்றேன். இந்த அரசியல் கட்சிகளில் அகமுடைய சமுதாய மக்கள் எங்கெல்லாம் மாவட்ட தலைவராக இருக்காங்க, மாவட்ட செயலராக இருக்காங்க, இல்லை ஒன்றிய பொறுப்பில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய இடங்களில் இருந்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இருப்பவர்களும் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடு தான் அந்த பொறுப்புகளில் இருந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு சார், பொதுவான கேள்வி தான் அது. இப்போ பொதுவான ஒரு பேச்சு இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்குது. சாதிய மத ரீதியான சாதிய ரீதியான அரசியல்கள் முன்னெடுப்புகள் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புகளும் இப்போ அதிகமாக வந்துட்டு, அதை வச்சு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு திருமாவளவனை ஒரு சாதி அமைப்புன்னு சொல்லிடுறாங்க, பாமக ஒரு சாதி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இன்ற பல இனம் சார்ந்த கொங்கு சாதி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி சாதி அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பிரிவினைக்கான ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டு வர நிலையில் நீங்களும் உங்களுடைய சாதி அமைப்புக்கான பிரதிநிதின்னு சொல்லிட்டு முன்னெடுக்கும் போது இதை வந்து இதுக்கான விளக்கம் உங்கள் தரப்பில் என்னவாக இருக்குது? இன்றைக்கு தமிழகத்தில் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் புரையோடி போய்விட்ட ஒரு விஷயம், அகற்ற முடியாத ஒரு விஷயம். காமராஜர் குறிப்பிட்டு அவர் சார்ந்த சாதிக்கு மட்டும் அவர் பள்ளிக்கூடம் வைக்கல, நலத்திட்டங்கள் கொண்டு வரல, அணைகள் கட்டலை. ஆனால் இன்றைய பாழாகி போன அரசியல்வாதிகள் அவரையும் ஒரு சாதியினுடைய தலைவராகவே பார்த்துட்டாங்க. அந்த சாதினால எந்த சாதிக்கும் பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், உழைத்தார்கள், முன்னேறிவிட்டார்கள். அதே போல் ஒவ்வொரு சாதியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். நான் முன்னேற வேண்டும் என்பதற்காக பிற சாதிகளை அடித்து முன்னேற நினைப்பது மிருக குணம். அப்படிப்பட்ட சாதி அகமுடைய சாதி அல்ல. அனைத்து சாதியும் மரபணிக்கின்ற சாதி, அனைத்து சாதியால் நேசிக்கப்படுகின்ற சாதி. ஆரம்பம் தொட்டு இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல்தான் இப்பொழுது நாங்கள் அரசியலில் காலெடுத்து வைத்திருக்கிறதும் அனைத்து சாதியும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான். இதற்காக ஒரு சில சாதி தலைவர்களைப் போல பிற சாதி மக்களை ஆவேசமாக அவதூறாக பேசித்தான் நாங்கள் முன்னுக்கு வர வேண்டிய என்ற அந்த கேவலத்தனமான எண்ணங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சொல்லுவது போல சாதியால் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். நாங்கள் நல்லவர்கள் என்று கூறுகின்றோம், உங்களையும் மற்ற சமுதாயத்தையும் நல்லவர்கள் என்று தான் கூறுகின்றோம். நீ இந்த ஜாதியில் இருந்துக்கிட்டு அந்த ஜாதிக்காரனை அப்படி இந்த ஜாதிக்காரனை அப்படி கல்யாணம் பண்ணு, உன் ஜாதியை முன்னேற்றணும்னாக்கா நீ உன் ஜாதியில் என்னடான்
அதை முன்னேற்றத்துக்கான வழியை பாரு. அதுட்டு இங்கே போய் அவனை கல்யாணம் பண்ணத்தான் முன்னேறலாம், இவனை கல்யாணம் பண்ணத்தான் முன்னேறினா அது கேவலமான செயல் இல்லையா? அது சொல்கிறதுக்கே உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழக்கூடிய அவர்களை சாதிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர்களை நாங்கள் ஒரு அரசியல்வாதியாகவே கருதுவதில்லை, ஒரு சமூக ஆர்வலராகவும் கருதுவதில்லை. நான் சொல்வது யாரை என்று பட்டவர்த்தமாக உங்களுக்கு தெரியும். எங்கள் ஜாதியால் அகமுடைய சமுதாயத்தினால இந்த சமுதாயத்துக்கான பாதிக்கப்பட்டிருக்கான எங்கேயா சொல்லுங்க? கிடையாது. காரணம் அப்படிப்பட்ட சாதி இல்லை. இது எங்கள் ரத்தத்தில் ஜீன்லேயே ஊர்ன ஒரு விஷயம். அரசாண்ட வம்சம். வெள்ளைக்காரன்ட்ட, அதாவது 1600 வெள்ளைக்காரன் இந்தியாவுக்குள்ளே வர்றான்னாக்கா வட மாவட்டத்தில் வரல, அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்தான். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். இப்போ வரலாறுகள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருகிறது. இப்படி தமிழர்களாக பிறந்ததால் இந்த வரலாறு மறைக்கப்பட்டு விட்டதா, அல்லது அகமுடைய சமுதாயத்தில் இந்த மாமன்னர் மருதுமண்டலில் பிறந்ததால் மறைக்கப்பட்டதா என்று அறிவு சார்ந்த மக்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் எல்லா சாதியும் நேசிக்கத்தானே செய்வோம். நாங்கள் போய் எதுக்கு போய் 2 சாதியோட போய் முக்கலன்னு போய் நாங்கள் போய் தேவையில்லாமல் மற்ற சாதிக்காரனை புறாத்தையும் எதிர்க்கணும். அப்படின்னால அகமுடைய சமுதாயம் ஆட்சிக்கு வரும் அது நிச்சயம். மக்களுடைய மாற்றத்தில் அதுவும் ஒரு நிச்சயமான ஒரு விஷயம், விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தினை இந்த அகில இந்திய தமிழக மக்கள் கட்சி செய்யும். அதற்கான அறிவு சார்ந்த கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது. அதை விரைவில் இன்னொரு காணொலியில் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ ஒரு இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் இப்போ தேர்தலை இப்போ சந்திக்க இருக்கிறோம். இப்போ மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்கள் தான் பாக்கி இருக்குது. பிறகு இன்னும் ஒரு 1.5–1.25 வருஷத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தலையும் நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ உங்களோட முன்னெடுப்பு, இப்போ நீங்கள் ஒரு புதிய ஒரு கூட்டணியை, மக்கள் நலம் சார்ந்த, வளர்ச்சி சார்ந்த, தேச வளர்ச்சி சார்ந்த ஒரு கூட்டணியை எடுக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய முன்னெடுப்பு இப்போ எப்படியாக இருக்கிறது? எந்தெந்த அமைப்புகளோட நீங்கள் ஒரு கூட்டணியாக இணைந்து மக்கள் நலத்துக்காக முன்னெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எதுவாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இன்றைக்கி இளம் வாக்காளர்கள் நிறையா வந்திருக்காங்க. நிச்சயமாக. இதற்கு முன்னதாக நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர் ஓட்டே போடலை. அவங்க சோம்பேறிகள்லாம் கிடையாது, தெரிந்தே ஓட்டு போட வராமல் இருக்காங்க. காரணம், எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய? வெறுப்பினுடைய உச்சகட்டம் அது. இன்னொரு விஷயத்தை கேட்டால், இலவசம் என்கின்ற ஒரு விஷயமே பிச்சை போடுவதற்கு சமானம். அந்த இலவசத்தை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், பசின்னு வர்றவனுக்கு மீனை கொடுத்து பிச்சைக்காரனாக்காத, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துரு, முதலாளி ஆயிடுவான். இதுதான் எங்களுடைய தாரா மந்திரம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடு. 50,000, 1 லட்சம், 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்கள, பிரித்து கொடு. வேலை இல்லாத குடும்பமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கணும். இங்கே முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தை எங்கேயோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல. முடியாதுங்கிறது முட்டாளுடைய வார்த்தை, முடியுங்கிறது அறிவு சார்ந்தவர்களுடைய வார்த்தை. அறிவு சார்ந்தவர்கள் இந்த தமிழகத்திற்கு நல்லது நடக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் எங்களை ஆதரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இந்த காலகட்டத்தில் அரசியலில் ஒரு புரையடி போன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் வந்துச்சுன்னா புதுசாக கட்சி உருவாகும். வாட்ஸ்அப்லாம் வடை சுடுவான், வாட்ஸ்அப்லாம் கட்சி வரும், வாட்ஸ்அப்லாம் சங்கம் வரும். இந்த சங்கம் பார்த்தீங்கன்னாக்கா மழை காலத்தில் மட்டும் இப்போ முளைக்கக்கூடிய காளான்கள் தான். இவங்க வருவாங்க, அந்த நேரத்தில் ஒரு கலெக்ஷன் போயிடுவாங்க. இதைத்தான் அரசியல் காலகாலமாக செஞ்சுட்ருக்காங்க, இவங்களும் செஞ்சுட்ருக்காங்க. இதை பார்த்து மக்களுக்கு வெறுப்பாடாகி போச்சு. இன்றைக்கி எல்லா மக்களுமே கைக்குள்ள உலகம் வந்துருச்சு. எல்லாருக்குமே கைக்குள்ள உலகம் வந்துருச்சு, உள்ளங்கையில் உள்ள. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க நான் பேசிக்கிட்ட விஷயத்தை கைக்குள்ளே தான் வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் நான். ஆமாம், அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கும்னாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் யார் காலையில் விழுந்து நாங்கள் ஓட்டு கேட்க மாட்டோம்.
எங்கள் சுயமரியாதையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், உங்களுடைய சுயமரியாதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நீங்களும் யாரு காலையும் விழுவக்கூடாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு வளமான சமுதாயத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மொழியை கையை கட்டி காலில் விழுந்து கும்பிட்டு விழுந்து இது வேண்டாம். அப்படிப்பட்டவனா தமிழன் நெஞ்சை காட்டி போரில் குத்தினால் கூட என் நெஞ்சில் குத்து என்று வீரம் முழக்கமுட்ட தமிழர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் மண்டிக்கால் போட்டு இல்லை கும்பிடு போட்டு அரசாட்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நம்ம ஒரு தலைவனாகவோ இல்லை தமிழகத்தினுடைய ஆட்சியாளனாகவோ ஒரு உண்மையான தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். நாங்கள் தமிழ் நாங்கள் தமிழ் 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 என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தமிழை வளர்த்தார்களா என்றால் அவருடைய உறவை மட்டும் வளர்த்திருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். அவரவருக்கு பிடித்த மதத்தில் அவரவர் இருப்பது தவறில்லை. ஒரு மதத்தை துவேஷமாக பேசித்தான் இன்னொரு மதம் வளர வேண்டும் என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். என்று கேட்டால் சிறு வயதில் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இந்த தமிழகத்தில் வாழ்ந்திருக்கின்றோம். என் வயதை சார்ந்தவர்கள் என் வயதுக்கு முந்தியவர்களுக்கும் நன்காக தெரியும். மாப்பிள்ளை மச்சான் என்று உறவை சொல்லித்தான் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பாழாய் போன இந்த அரசியல் இவர்களை மதத்தையும் சாதியையும் சொல்லி பிரித்து விட்டது. ஏன் எங்களை கூட. நாங்கள் ஒற்றுமையாக அனைத்து சமுதாயத்தோடு சேர்ந்து வளர்த்த ஆசைப்படுகின்றோம். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், நாங்கள் அனுபவித்த அதிகாரங்களை திட்டமிட்டே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பறித்து விட்டார்கள். அதை மீட்டெடுக்க வேண்டும், இழந்த அதிகாரத்தை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற நோக்கில்தான் இந்த அகில இந்திய அகமடியர் மகாசபையை உருவாக்கினோம். இந்த அகில இந்திய அகமடியர் மகாசபையை உருவாக்கிய பின்புதான் தெரிகிறது இந்த அரசியல் வெறும் சாதியிலெல்லாம் இல்லைடா, அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இது அகமுடைய சமுதாயத்தால் முடியும். அனைத்து சமுதாயத்தை நேசிக்கின்ற அந்த அகமுடைய சமுதாயம் அனைத்து சாதி மக்களையும் அரவணைத்து அகில இந்திய தமிழக மக்கள் கட்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதற்கு தகுதியானவர்களை தேடிக்கொண்டிருந்தது, அவர்களும் கிடைத்து விட்டார்கள். பேசிக்கொண்டிருக்கின்றோம். விரைவில் நீங்கள் அந்த அறிவிப்பு வெளிவரும். கூட்டமைப்புடைய கண்டிப்பாக வெளிவரும். சரி, இப்போ இந்த தேர்தல் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள இருக்கிறீங்க? இப்போ வரக்கூடிய தேர்தல் 2 தேர்தலில் முதலாக இந்த சில மாதங்களில் வரக்கூடிய தேர்தல் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறீங்க? உங்களுடைய பிரதிநிதிகளை களமிறக்கி எதிர்கொள்ள இருக்கிறீங்களா, இல்லை அல்லது மக்களை நல்ல 40 தொகுதிகளிலும் எங்களுடைய பிரதிநிதிகளை, அதாவது இந்த கூட்டணி பிரதிநிதிகளை களமிறக்கி வெற்றி ஒரு பரிசு எழுதுறோம்னாக்க பாஸ் பண்ண நினைச்சதான் பரிசு எழுதணும் இல்லையா? எங்களுக்கு உள்நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ வேற ஏதோ கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, மக்களுக்கு தேவையான மாற்றத்தை, மக்களுக்கு தேவையான, மக்கள் எந்த இடத்துல பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறேன், பிச்சை எடுக்கக்கூடாது, தமிழன் பிச்சை எடுக்கக்கூடாது, தமிழன் மட்டும் இல்லை இந்தியன் பிச்சை எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து இந்த 40 தொகுதிகளையும் உங்களுடைய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் களம் காணுவார்கள். கண்டிப்பாக எலெக்ஷன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் கூட எங்களுடைய கூட்டணி மறைந்திருக்கிறது. அதான் இப்போ எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த எந்த கூட்டணிகள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய அமைப்புகள் வந்தாலும் சரி, நாங்களும் மக்களை சந்தித்து களம் காணுவோம். கண்டிப்பாக பதிவு செய்றீங்க. கண்டிப்பாக இது ஒரு இனம் சார்ந்த தேடலாக இருக்குமே ஒழிய பணம் சார்ந்த தேடலாக இருக்காது. பணத்தை மதிப்பவர்கள் இனத்தை நேசிக்க மாட்டார்கள். இவங்க கூட்டணியுடைய இனத்தை நேசிப்பவர்கள் பணத்தை நேசிக்க மாட்டார்கள். இப்போ உங்கள் கூட்டணியுடைய அறிவிப்பு நீங்கள் எப்போ வெளியிடுறதாக இருக்கிறீங்க? விரைவில் வெளியிடுறீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு வார காலத்தில். கண்டிப்பாக. நல்ல சார். இதுவரைக்கும் இன்னொரு விஷயத்தை இந்த பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த தமிழக மக்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது, தமிழகத்தை ஆள்றதுக்கு நடிகர்கள் தான் வரணும்னு ஒரு கான்செப்டில் இருக்கீங்க. நான் நடிகர்களுக்கு எதிரானவர் கிடையாது. இந்த நடிகர்கள் தான் சம்பாதித்து புகழும் புகழோடும் இருக்கும் பொழுதே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருந்தார்கள் என்றால் நான் கூட அவர்களை கும்பிட்டு வாருங்கள் என்று வழிவிட்டிருப்பேன். ஆனால் இவர்கள் ரிட்டையர்டான பின்னாடி தான் அவர் நினைக்கிறான். ரிட்டையர்டான பின்னாடி ஒன்று அவன் சம்பாதிச்சு வச்சுருக்க காசை காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா புதுசாக இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழிடா அப்படின்ட்டு. தயவுசெய்து எல்லாருமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு காமராஜர் ஆட்சி வரணும்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க.
அது வரணும். காரணம், வெறும் தமிழை நான் நேசிக்கின்றவன். இதற்காக ஹிந்தி தெரியாமல் ஆங்கிலம் தெரியாமல் நம்மளை ஒரு கட்சி முடக்கி இன்று வரை தமிழர்கள் முன்னேறிவிடக்கூடாது, முட்டாள்களாக இருக்க வேண்டும் என்று சீன பழமொழி ஒன்று இருக்கிறது, 2 மொழி தெரிந்தவன் 2 மனிதனுக்கு ஒப்பானவன் என்று. ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளையிலிருந்து பேரிலிருந்து பூட்டன் வரைக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆனால் ஓட்டு போடுற தமிழர்களுக்கு மட்டும் தமிழை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்கு, நீ என்னத்தை வளர்த்துருக்க தமிழில், தமிழ் வாழ்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அரசு அலுவலகங்களை போட்டால் தமிழ் வாழ்ந்துருமா? அதுக்கான விஷயங்கள் எதுவுமே செய்யலையா? உண்மையிலே தமிழ் ஒரு அழகான, அதை தமிழை படிக்க 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 ஆசை வரும். அவ்வளோ அழகான ஒரு இலக்கியம். அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை நீ தமிழ் படிச்சுட்டு வந்தால் உனக்கு வேலை கிடைக்கும், ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உன்னால்? தமிழ் படித்தா உனக்கு நீட் எக்ஸாமில் முக்கியத்துவம் கிடைக்கும் சொல்கிறியா? தமிழ் படித்தா டெட் எக்ஸாமில் உனக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் சொல்கிறியா? இல்லையா? அப்புறம் எப்படி தமிழ் வளரும்? அப்போ உன்னுடைய சிஸ்டம்லையே, அந்த கல்விங்கிற சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு பார்த்தா 5ஆம் வகுப்பு பயிலுக்கு பூரா பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் எக்ஸாமுங்கிற, 8ஆவது படிக்கணும். என்ன தான் உங்களுடைய சட்டத்திட்டம்? எதை நோக்கி உங்களுக்கு பயணப்படுகிறீர்கள்? நீங்கள் பூரா பார்த்தீங்கன்னாக்கா படிக்காமல் கூட நீங்கள் என்ன செஞ்சுருவீங்கன்னாக்கா எம்எல்ஏ எம்பியா மினிஸ்டராக வந்துடுவீங்க. முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு, ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி வைக்கணும். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா கூட நீ 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஆட்சி அமைக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சொன்னால் மனசு சங்கடப்படும். அப்புறம் என்ன செய்வாங்கன்னாக்க, உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கேஸ் போட முடியும். இல்லைனாக்க என்ன செய்யணாக்க கூலி ஆட்களை வச்சு ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து ஏதாவது என்னத்தையா குண்டை கண்டு பேச முடியும். அவ்வளோதான் முடியும் இல்லையா? அவ்வளோதான் முடியும். ஆனால் இந்த சமுதாயத்தில் ரஜினிகாந்த் ஆக முடியாத மாதிரி பல கோடி இளைஞர்கள் இருக்காங்க. ரஜினிகாந்தை விட உணர்வுபூர்வமாய் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு தமிழகத்தில் இன்றைக்கும் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு வர வேண்டும். அவர்கள் கூலியாளாகவும் கூலிப்படையாகவும் மாறும் பொழுது அவர்களிடம் உட்கார்ந்து நான் பேசும் பொழுது அவருடைய மனநிலையை அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தாங்க தெரியும். சார் நான் விரும்பியானே இந்த தொழிலுக்கு வந்தேன், வேறு வழி இல்லைண்ணே, எனக்கு பேண்ட் போடணும்னே, சாப்பிடணும்னே. இந்த ஒரு சூழ்நிலை தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இருக்குது. இந்த நிலைமை யார் மாற்றுறது? எல்லாருமே எனக்கு போனோம்னா ஒரு மாற்றம். அந்த மாற்றம் தான் மாறாதது. அந்த மாற்றத்தை அகில இந்திய தமிழக மக்கள் கட்சி கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு என்னுடைய உறுதுணையாக இருந்துகிட்ருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு ஆரம்பித்ததிலிருந்து உறுதுணையாக இருந்துகிட்ருக்காங்க. அதனுடைய தலைவர் அகில இந்திய மகாசபையுடைய தலைவர் குணசேகர நாகமுடியார் இருக்கார், தம்பி சுகுமார் நாகமுடியார் இருக்கார், அண்ணன் தஞ்சாவூர் சுப்பையன் நாகமுடியார் அவர் இருக்கார், அப்புறம் தம்பி முனிசாமி நாகமுடியார், இன்னும் பால்முத்து நாகமுடியார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறையா சொல்லிகிட்டே போகலாம். தங்கச்சி கோமலவழி நாகமுடியார், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகணும். இது சொல்லலைனாக்க சங்கடம் நடத்துக்குவாங்க. ஆனால் நம்ம அமைப்பில் உள்ளவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. காரணம், எல்லாரையும் சொல்ல முடியல, மொத்தமாக என்னுடைய உறவுகள் அப்படின்னு அண்ணே சொல்லிட்டாருன்ட்டு சந்தோஷமாக நினைப்பாங்க. ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும் சார். நிச்சயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வரைக்கும் உண்மையில் சார் பெரிய ஒரு விஷயம். நிறைய தகவல்கள் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்களும், ஒரு சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை எது மாதிரியாக இருக்கணுங்கிற ஒரு பதிவையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாத இந்த நோக்கத்தான எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நெடிய வளர்ச்சி வேணும், அதுக்கான ஒரு கூட்டணின்னு வேறு சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். எங்கள் புதிய விரிவான சார்பில் உங்களுடைய இந்த நலம் சார்ந்த கூட்டணி வளர வாழ்க என வாழ்க்கிறோம். நன்றி சார். அகில இந்திய அகமுடையர் மகாசபையினுடைய கருத்துக்களை, அகில இந்திய தமிழக மக்கள் கட்சியினுடைய கருத்துக்களை உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்ற, ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த புதிய பரிமாணம் தொலைக்காட்சிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.